கருத்து ஆஃப் தி டே இன்றைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோட அந்த கருத்தை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து அவரோட மக்களுக்கு எல்லாமே ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இரவாக வந்து ஒரு சந்தையில் போயிட்டு நடுவில் வந்து ஒரு தடைக்கல்லை வந்து வச்சுட்டு போயிடுறாரு. அதை கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் அப்படின்றத அவங்களோட டீம்லேருந்து நிற்க வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்த நாள் காலைல வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா இது இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தாண்டி போயிருக்காங்க, எரிச்சலாயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கும்போது ஒரு ஏழை விவசாயி மட்டும் அவரோட ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்துருக்காரு, ஆஹா தடைக்கல் இங்கே இருக்கே, இது இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டையை தள்ளி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லை வந்து நவுத்தி வச்சிடறாரு. நவுத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பிரசுரம் இருக்குது. அது என்னன்னு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது உங்களுக்கு வந்து ராஜ மரியாதை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அந்த அந்த இடத்துல அவங்க மறைஞ்சிருந்த பேலஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து ராஜ மரியாதையோட அவருக்கு வந்து சன்மானம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1000 கஷ்டங்கள் வரும். அதை வந்து நம்ம பார்த்துட்டு கடந்து போகிறத விட்டுட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கான சன்மானம் எப்போவுமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து கஷ்டத்தை பார்த்து ஓடாதீங்க, அதை ஃபேஸ் பண்ண கற்றுங்க. திஸ் இஸ் மை கருத்து ஃபார் டுடே.